எபிசோட் 15 சாட் வித் சித்து. சிவன்யா அவளுடைய அத்தையின் வீட்டில் சோகமாக மெத்தையில் அமர்ந்திருந்தாள். அவளின் ஞாபகம் முழுவதும் கல்லூரியில் நடந்த அந்த சம்பவத்தில்தான் ஓடிக்கொண்டிருந்தது. அது தனக்கு எவ்வளவு முக்கியமான மோதிரம் என்று சொல்லியும் அபி அப்படி செய்வான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அவளின் கண்கள் வருத்தத்தை தத்தெடுத்து கொண்டது. மெத்தையின் ஓரத்தில் அவளுடைய லேப்டாப் இருக்க அதை எடுத்து ஓபன் செய்தாள். அதிலிருந்த அவளுடைய அம்மாவின் புகைப்படத்தை பார்க்க ஆரம்பித்தாள். அவளின் மனம் நான் ஸ்டாப்பாக அபியை திட்டிக் கொண்டிருந்தது. அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸை பத்தி புரிஞ்சுக்காத சைக்கோ கேங் உங்களோட இது. ஐ ஹேட் யூ அபி. உன்ன மாதிரி ஒரு ஆள் என் வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அம்மா சாரிம்மா, நான் உங்களுடைய மோதிரத்தை ஒருத்தன் உடைக்கிற அளவுக்கு அஜாக்கிரதையா விட்டுட்டேன். ஐ எம் வெரி சாரிம்மா. இப்போ அந்த மோதிரம் என்கிட்ட இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவள் உணர்ச்சியுடன் அம்மாவின் புகைப்படத்தை பார்த்து பேசிக்கொண்டிருக்க திடீரென்று அவள் லேப்டாப்பில் ஒரு மெசேஜ் வந்தது. அவள் உடனே அதை திறந்து பார்த்தாள். அதில் பழைய மெசேஜ் ஒன்று வந்திருக்க, இந்த மெசேஜ் எப்ப வந்துச்சு? நான் இதை பார்க்கலையே. சித்து மெசேஜ் பண்ணிருக்காரு. என்ன பண்ணிருக்காரு? சிவன்யா யோசித்து கொண்டே அந்த மெசேஜை ஓபன் செய்தாள். ஹாய் சிக்கு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சித்து, நீங்க எப்படி இருக்கீங்க? சாரி, நீங்க மெசேஜ் பண்ணத நான் பார்க்கல. மெசேஜை டைப் செய்து அனுப்பிவிட்டு அவனுடைய பதிலுக்காக காத்திருந்தாள் சிவன்யா. 2 நிமிடங்கள் கழித்து அவனிடமிருந்து பதில் வந்தது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருந்திருக்கும். ஏன் இப்பெல்லாம் ஆன்லைன் வர்றதே இல்லை? அது என்ன சொல்வது என்று தெரியாமல் வார்த்தைகளை இழுத்தாள். சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல. இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல. உங்ககிட்ட சொல்லாம நான் யாருக்கிட்ட சொல்லுவேன்? 3 மாசத்துக்கு முன்னாடி என்னோட அம்மா உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க. அதனால நான் பெருசா ஃபோன் யூஸ் பண்ணல. ஏய், இப்போ எப்படி இருக்க? ஆர் யூ ஓகே? சாரி, நான் உன்னை தேவையில்லாத கேள்வி கேட்டு மூடை அப்செட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எதுவும் இல்லை. உங்ககிட்ட இருந்து மெசேஜ் வந்ததில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ணுற? சாப்பிட்டாச்சா? இல்ல, இனிமேல தான். நீங்க? சாப்பிட்டேன். அப்புறம் சிவன்யாவிற்கு சித்துவிடம் மெசேஜ் செய்வது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. தன் சோகத்தையும் மறந்து அவனிடம் சாட் செய்து கொண்டிருந்தாள். அவளுக்கு அவனை பிடித்திருந்தது. அவன் மீது என்ன உணர்வு என்று சொல்ல முடியவில்லை. ஆனால் அவளுக்கு அவனிடம் பேச வேண்டும், அவ்வளவுதான். உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு. என்ன போட்டோ அது? அது ஒரு சவுண்டோட சிம்பிள். நல்ல பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். அப்போ உங்களுக்கு சவுண்டை பத்தி எல்லாம் தெரியுமா? ஓரளவுக்கு. வாட்டர் கூட சவுண்டை அப்சர்வ் பண்ணும். நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ. சரி, நீங்கள் எந்த ஏரியா சென்னையில்? சொல்லவே இல்லை. ஆனா நான் இப்போ சென்னையில் இல்லை. நான் இப்போ இருக்கிறது மும்பைல. மும்பையா? மும்பையில் எங்கே இருக்கீங்க? சித்து உடனே ஆர்வத்துடன் மெசேஜ் அனுப்ப சிவன்யாவிற்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அவள் அவனுக்கு தான் இருக்கும் இடத்தை பற்றி சொல்லலாமா இல்லை வேண்டாமா என்று யோசிக்க ஏதோ இனம் புரியாத ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. அப்பொழுது அவளின் அத்தை வைஷாலி சிவன்யாவை அழைத்தார். சிவன்யா, இங்க கொஞ்சம் வாமா. இதோ வர அத்த என்று கூறியவள் சித்துவிடம், பாய் சித்து, வீட்ல கூப்பிடுறாங்க, நான் உங்ககிட்ட அப்புறம் மெசேஜ் பண்றேன். வேகமாக பதிலளித்தவள் லேப்டாப்பை ஆஃப் செய்துவிட்டு தன் அத்தை அழைத்ததற்காக அங்கு எழுந்து சென்று விட்டாள். அவள் மனதில் அவனிடம் பேசிய சிறிது நேரமே அவளுக்குள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. சந்தோஷமாக உணர்ந்தாள். மறுநாள் காலை காலேஜில் சிவன்யாவும் மினியும் ஒன்றாக கிரவுண்டில் அமர்ந்திருந்தார்கள். ஏன் காலையில சாப்பிடாம காலேஜுக்கு கிளம்பி வந்துட்ட? ஒன்னும் இல்ல, எனக்கு பசிக்கல, அதனாலதான். அபியோட கேங்கால நீ ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்க. அவனுக்காக நீ எதுக்கு சாப்பிடாம வரணும்? மினி சொன்னதும் சரிதான். அவனால் அவளின் மனநிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சிவன்யா மேலும் மேலும் அதை பற்றி நினைத்து தன்னை வேதனைப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. அவள் தன்னுடைய சிந்தனையை மாற்ற விரும்பினாள். அவள் ஏதோ பேச வர அவள் முன்னால் வந்து நின்றான் அபி. அவனை பார்த்ததும் இவளின் முகத்தில் கோபம் அப்பட்டமாக தெரிந்தது. உடனே அந்த இடத்தை விட்டு எழுந்து விட்டாள். அங்கிருந்து செல்லலாம் என்று நினைக்க அவளின் கையை பிடித்து தடுத்தான் அபி. அதில் அவளுக்கு கோபம் தலைக்கேறியது.
அவன் கையிலிருந்து தன்னுடைய கையை விடுவித்துக் கொள்ள எவ்வளவோ முயற்சித்தாள். ஆனால் அவனுடைய பிடியிலிருந்து சட்டென அவள் கையை விலக்கிக் கொள்ள முடியவில்லை. இப்போ கையை விடப்போறையா இல்லையா? சாரி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். போகாத, நெல்லு. நீ யாரு? நான் எதுக்காக உன்கிட்ட பேசணும்? உனக்கும் எனக்கும் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அவள் கோபத்தில் அடுத்தடுத்து கேள்விகளை கேட்க மினி சற்று ஆச்சரியமடைந்தாள். சிவன்யா அப்படி பேசியும் அபி எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காமல் அமைதியாக நின்றான். நீ ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆக்சுவலாக அதுக்கு சாரி சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன். தயவு செஞ்சு அந்த விஷயத்த பத்தி பேசாத. அதுபோல நீ இப்போ சாரி சொல்றதுனால எதுவும் மாறாது. சோ நீ தேவையில்லாத விஷயத்த பத்தி பேசி என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாத. ஐ நோ எதுவும் மாறாது. ஆனால் நாம் இப்படி அடிச்சுக்கிறது குறையும் தானே. அவன் அப்படி கூறவும் சிவன்யாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. அவள் குழப்பமாக அபியை பார்த்தாள். நானும் யோசிச்சு பார்த்தேன். நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கிற இந்த பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டு நாமையும் ஃப்ரெண்ட்ஸாக ஆகக்கூடாது. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் இருக்கலாம். அதை கேட்டு சிவன்யா நக்கலான ஒரு புன்னகையை உதிர்த்தாள். இல்ல, என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? ஹலோ மிஸ்டர் காலேஜ் ஸ்டார், இந்த விளையாட்டுக்கு நான் வரல. நீங்க ஏற்கனவே எனக்கு பண்ணது எல்லாம் போதும். இப்போ இது என்ன புது டிராமா? அப்புறம் நீ எந்த தைரியத்துல என்கிட்ட வந்து இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்க? நீ போய் பேசினா ஓகே சொல்ற மத்த பொண்ணுங்க மாதிரி என்ன நினைச்சியா? நான் அப்படி கிடையாது. தயவு செஞ்சு ஆள விடு. அவள் கோபமாக கூறியிருந்தாலும் அவளுடைய கண்கள் கலங்கியிருந்தது. அனைத்தும் அவன் கொடுத்த வழிகள்தான். அதை அபியும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். சிவன்யா சென்ற நிலையை பார்த்த மினிக்கு அபியின் மீது கோபம் வந்தது. அவளும் சிவன்யாவின் பின்னாலேயே ஓடினாள். அபி அவளையே அமைதியாக பார்த்தபடி நின்று கொண்டிருக்க அவனின் அருகில் அவனுடைய நண்பர்கள் வந்தார்கள். நீ எதுக்குடா அவகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? நான் என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியும். யாரும் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க. அவன் கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றுவிட நேரமும் நகர்ந்தது. பிரேக் டைமில் சிவன்யாவும் மினியும் கேண்டீனில் அமர்ந்திருந்தார்கள். அங்கே அபியும் வந்து நின்றான். அவனை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனையை பார்ப்பது போல் சிவன்யாவிற்கு தலை வலித்தது. இப்போ உனக்கு என்ன வேணும்? சாரி சிவன்யா, எப்பவும் போல உன்னை விளையாட்டுக்கு தான் வம்பு பண்ணோம். நீ அதை ஃபீல் பண்ணி அழும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு அதுவே மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. நமக்குள்ளே எதுக்கு பிரச்சனை, முடிச்சிடலான்னு. நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அவன் மீண்டும் மீண்டும் அதே விஷயத்தை சுற்றி வர சிவன்யாவிற்கு எரிச்சலாக இருந்தது. ஆனால் அவர்களுக்கு இடையில் அமர்ந்திருந்த மினிக்குத்தான் இங்கு என்னையா நடக்கிறது என்பது போல் இருந்தது. இவனிடம் பேச துளியும் விருப்பமில்லாத சிவன்யா அங்கிருந்து எழுந்து செல்ல மீண்டும் அவளின் கரத்தை சற்று வன்மையாகவே பற்றினான் அபி. அவள் பார்வையாலேயே அவனை எரித்தாள். நான் பண்ணதுதான் தப்பு, அதான் சாரி கேட்குறேன்ல. இப்போ என்ன பண்ண என்ன மன்னிப்பண்ணி? உன்னை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன் அபி, சொல்லியவள் சென்று விட்டாள். அபி இப்படி சிவன்யாவிடம் சென்று கெஞ்சிக் கொண்டிருப்பது தாராவிற்கு துளியும் பிடிக்கவில்லை. அபி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எதுக்காக அவகிட்ட போய் பேசிட்டு இருக்க? தாராவிற்கு மட்டும் அப்படி இல்லை, அவனுடைய நண்பர்களுக்கும் அப்படித்தான் இருந்தது. அவனை சற்று தூரம் இழுத்து வந்தவர்கள் அபியிடம் கத்த ஆரம்பித்தார்கள். டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க? அவ பின்னாடி எதுக்குடா சுத்திக்கிட்டு இருக்க? அபி, அவ செஞ்சது எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா? அவர்கள் பதற்றமாக கேட்டுக்கொண்டிருக்க அப்பொழுது அபியின் முகத்தில் ஒரு வில்லத்தனமான புன்னகை தோன்றியது. எல்லாத்தையும் மறக்கிறதா? நெவர். அவ செஞ்சது எல்லாத்துக்கும் சேர்த்து பெருசா அவ அனுபவிக்கணும். அவ என்னோட சாரியை மட்டும் அக்செப்ட் பண்ணட்டும். அதுக்கப்புறம் அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். என் மேலேயே கை வச்சிட்டால. இனிமே நடக்க போறத வெயிட் அண்ட் வாட்ச். இனி அபி செய்ய போவது என்ன? அவளை பழிவாங்க நினைப்பவனின் மனதில் அவள் மீது காதல் மலருமா? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள என்னோடு காத்திருங்கள். இது டாக்ஸிக் லவர்.